ஹலோ லவ்லி கேமர்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் தனி ஒருவன். நண்பா, நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட டைமண்ட் 11 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு பார்த்தா மினாட்டோ இந்த ஈவெண்ட்டில் மினாட்டோவோட டோக்கன் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ பண்டில்ஸில் ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த 4 டோக்கன் தான். இட்டாச்சி, பெயின், மட்ரா, ஒபிட்டோ, 4 தான் கொடுத்தாங்க. நம்மளுக்கு பார்த்தா மினாட்டோ கொடுக்கல, எனக்கு தெரியும். ஸோ கக்காஷி மாதிரி தான் பார்த்தா மினாட்டோவும் நம்மளுக்கு மிஸ்ட்ரி ஷாப்பில் கொடுப்பானுங்க. அதே மாதிரி லெஜெண்டரி சானின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜிராயாவும், அதே மாதிரி இவங்க பேர் என்ன, உரோச்சிமாரு, இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னாக்கா ஓசியில் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் பர்ஃபெக்டாக பண்ணுறானுங்க. ஸோ இப்போ நம்மளோட லக் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ட்ரை கொடுத்துட்டு நம்ம ஸ்டாக் கொடுக்குறோம். ஸோ எவ்வளோ வருதுன்னா 66% நான் வந்திருக்கு. ஸோ 66%ல் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா, ஸோ நமக்கு தோராயமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்னது இது டெலிபோர்ட்டடா, இது என்னப்பா இது போர்டு, அந்த ஒபிட்டோவை அடிக்கிறப்ப நமக்கு டெலிபோர்ட் ஆகி அடிக்கிறது தானே அது, கரெக்டு. ஸோ இது பார்த்தா MP40 வீல் வவுச்சர் சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. ஸோ என்கிட்ட டைமண்ட் சுத்தமாக இல்லை. இப்போ நான் போய் டைமண்ட் டாப்அப் பண்ணிட்டு வர போகிறேன்பா. ஸோ அதே மாதிரி 10 டைமண்ட் தான் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ ஸ்விட்ச் பண்ணி பார்க்குறப்ப இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, நான் மேலே ஸ்க்ரோல் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 509 டைமண்ட் பார்த்தோன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 509 டைமண்ட் நான் ஷோராக பார்த்தா இது வாங்க போகிறேன். ஓகேங்களா, இது அசால்ட்டாக நான் வாங்கிடுவேன். ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டைமண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எப்போ டைமண்ட் உனக்கு மட்டும் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு 600 டைமண்ட் செலவாகுமா இதுக்கு. ஸோ இப்போ நம்ம இது வாங்கிறதுக்கு 500, இது ஒரு 500, ஒரு 600 டைமண்ட் வச்சுக்கிங்களேன். இது ஒரு 800 டைமண்ட். என்கிட்ட 1000 டைமண்ட் ஃப்ரீயாகவே எடுக்க முடியும். இங்கே பாருங்கள். ஸோ என்னுடைய இந்த டாப்அப் ஈவெண்ட்டில் போயிட்டு, ஸோ நான் பார்த்தோன்னாக்கா ட்ரெஷர் லெவலப் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், லெவலப் பேக்கேஜ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பெஸ்ட் டீல் 443%, 120 டைமண்டா, 120, 200, 200, 800, இது ஒரு 350, 1150, இது ஒரு 100, 1270, மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 50, 100, 200, 280, 310 ரூபாய்க்கு என்கிட்ட 1000 சில்லற டைமண்ட் வருது. ஸோ நான் இப்போ ஈஸியாக அந்த ஈவெண்ட் எடுக்க முடியும் நண்பா. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு போய் டாப்அப் பண்ணிட்டு வரலாம். ஓகே நண்பா, நான் 150 ரூபா பார்த்தா கோடு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 1, 2, 3. ஓகேங்களா, இந்த 600 டைமண்ட் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் எடுத்து. ஓகேங்களா, ஸோ நான் வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம கோடு போட்டுருவோம். ஸோ ஓகேங்களா, ஸோ நான் பார்த்தோன்னா கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்துட்டு நான் பார்த்தா ரெடீம் கோட் ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு ரெடீம் இருக்குது. ஸோ நான் ரெடீம் கோடை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரெடீம் கோடை கிளிக் பண்ணிட்டு என்னோட இதை போட்டு நான் ரெடீம் கொடுத்துக்கிறேன். ஸோ ரெடீம் கொடுத்த உடனே 150 இருக்குது, கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம கன்ஃபார்ம் கொடுத்த உடனே நம்ம பே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பை. ஸோ நம்ம பை கொடுத்துட்டு நம்மளோட பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நான் பாஸ்வேர்டு போட்டுறேன். ஸோ பாஸ்வேர்டு போட்டோடனே பார்த்தா ப்ராசஸிங் ஆகுது. ஸோ ப்ராசஸிங் ஆன உடனே பார்த்தோம்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நோ தேங்க்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ நோ தேங்க்ஸ் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, ஸோ நமக்கு பார்த்தா 200 டைமண்ட்ஸ் பார்த்தா கிளைம் ஆகிடும். ப்ளஸ் 3 பார்த்தோம்னாக்கா டைமண்ட் வவுச்சர் கிளைம் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி அடுத்து ஒரு 250 நான் கொடுக்க போகிறேன். எனக்கு தேவை 600 டைமண்டு. ஸோ இதையும் நான் பார்த்தா பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தா நம்ம பை பண்ணி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் மொத்தமே. ஸோ அகைன் பார்த்தா நம்ம பேட்டர்ன் பார்த்தா பாஸ் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். பேட்டர்ன் பார்த்தோன்னா இதுவாகலை. ஓகே, ஆத்தரைஸ் ஆகிடுச்சு. ஸோ நானும் பார்த்தோன்னா அகைன் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். செகண்ட் பேமெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம டோட்டலாக பார்த்தாக்கா இப்போ 400 டைமண்ட் ஆகுது. ஸோ இதுவும் பார்த்தா நம்மளுக்கு 300, அந்த 3 இது கொடுத்தாங்க. ஓகேங்களா, ஸோ 400 டைமண்ட் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தாக்கா இன்னொரு 50 பண்ணுறோம். நமக்கு தேவை 600 டைமண்ட் தானே. ஸோ இந்த 600 டைமண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவலப் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ பை பண்ணிட்டான். ஸோ அகைன் பார்த்தோன்னா நம்ம இது கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டு 350 பண்ணிடுவோம் நண்பா. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக 150 டைம் கூட எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்மகிட்ட 600 டைமண்ட் இருக்குது. ஸோ இந்த 600 டைமண்டில் பார்த்தா நம்ம கண்டிப்பாக ஷோராக எடுக்க முடியும் தான் நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா மினாட்டா பண்டில் பார்த்தா போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ண போனேன்பா. ஸோ நானும் ஃப்ரீ ஃபயர் டாப்அப் பண்ண விட தான் நினச்சேன். பட் இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்குல்ல, ஸோ அதனால தான் எடுக்க போகிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் இது நல்லாவா இருக்குது. எனக்கு ஃப்ளையின் ஃப்ளையின் ரஜின் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க. இது ஓரளவுக்கு இது எதுக்கு நமக்கு. ஓகேங்களா, ஸோ மினாட்டா பண்டில் தான் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 25 தான். ஸோ எனக்கு மினாட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் மினாட்டா பண்டில் நான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம 99 டைமண்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். 99 டைமண்ட் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ நீங்களே தோராயமாக சொல்லுங்களேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இது 510 வருது, 101 வருது. நான் எங்கே கரெக்டாக 99 ஃபுல்லியமாக 99 டைமண்ட் நான் எங்கே போகிறது. எதுவுமே 99 டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. டேய் அடா பாவி மனுஷங்களா, என்னடா இப்படி கொடுத்து வச்சுருக்கீங்கன்ற மாதிரி இருக்குது. சரி, நம்ம வேறு எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இது தான் வாங்கி ஆகணும். இது என்னன்னு தெரியுன்னா
ஓகே இதே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஓகே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து விட்டானுங்க. ஸோ ஓகே நம்மளுக்கு டைமண்ட் இருக்குதா 10 டைமண்ட் ஷார்ட்டேஜ் ஆகுது கைஸ். 10 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது. இப்போ என்ன பண்ணலாம், சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள், நான் டாப் அப் பேக்கேஜுக்கு போயிட்டு ஒரு 100 டைமண்ட் அகைன் பண்ணணும் கைஸ். நம்ம மறுபடியும் லெவலப் பேக்கேஜ் போட்டு தான் ஆகணும். ஏன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா டைமண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ நான் லெவலப் பேக்கேஜில் போயிட்டு 30 ரூபாய்க்கு போகிறேன். 30 ரூபா போட்டால் 120 டைமண்ட் வருது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணி போட போகிறேன். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் எனக்கு தேவையான டைமண்ட் லெவலப் நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு இதில் இன்எலிஜிபிள்னு வருது. ஸோ நான் ரெடியம் கோடு கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது இல்லை. ஸோ கோடு கொடுத்துட்டு ரெடியம் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா லோடட் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே நான் பை ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ரைட்டு. ஸோ ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கும் வந்து பார்த்தோம்னா கிடச்சிடுது. ஸோ ஓகே இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு டைமண்ட் கிடச்சா அப்போ நேராக போகிறேன், பண்டில் பர்ச்சேஸ் பண்ணுறேன், மாஸ் காட்டுறேன். ஏன்னா நான் சொல்கிறது கரெக்டாக தான். இது ஒரு தான் 3 மொத்தம் 6 கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்ததில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா போயிட்டு நம்ம அந்த டைமண்ட் ராயலை ஸ்பின் பண்ணி வந்துடுவோம். எங்கே இருக்குது டைமண்ட் ராயல், இங்கே இருக்குது. மினி யூசி கொடுத்துருக்கானுங்க. என்கிட்ட 10 இருக்குது. நான் 10+1 போடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டு தான் நமக்கு எதனா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டுனா கண்டிப்பாக எதுவுமே கிடைக்கல. கோல்டன் ஒன்று கூட கிடைக்கல. என்னடா பாட்டு பசங்க இப்படி பண்ணிட்டீங்களேடான்ற மாதிரி ஆகிடுச்சு. அகைன் வந்து பார்த்தோன்னா ஒரு 6 இருக்குது. மொத்தம் 81 இருக்குது. ஸோ இந்த 6ஓட ஒரு 4000 சேர்த்து ஒரு 10 ஸ்பின்னாகவே போட்டுடுறேன். ஸோ எங்களா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுலேயும் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. என்னடா காலக்கொடுமைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ஒன்று கூட அவங்க பர்மனெண்ட்டை கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஸோ இருந்தாலும் பார்த்தா டைமிங் அதிகமாக போயிட்டுருக்கு. இன்னொரு 10,000 100 லக்கில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு நான் அகைன் ஸ்பின் பண்ணுறேன். ஸோ வாய்ப்பு இருந்துச்சுன்னா கோல்டனே கொடுக்கல இவனுங்க. கொடுத்துட்டானுங்கப்பா. கங்க்ராச்சுலேஷன் பார்த்தீங்கன்னா மினி யூசி கொடுத்தாச்சு. ஸோ எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வளன்ட்டு பேசாமல் நேராக போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஓகே நமக்கு தேவையான மினாட்டோ 509 ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு நண்பா. இதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன், 180 ரூபா செலவு பண்ணேன். பரவாயில்ல எவ்வளோ பேக்கேஜஸ்னால. ஸோ எப்படிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி போங்க கைஸ். உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நான் ஓவராலாக எக்யூப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அப்புறம் என்ன மாஸ் காட்டுவோம். ஓட்டாமாமே